அந்த பொண்ணோட அண்ணன் தூக்கு போடுறதுக்காக போகும்போது ஹீரோ வந்து அவனை தடுத்துடுறான். ஏன்டா இப்படி பண்ணுற, இருந்ததே ஒரு கைலி தான், அதையும் கிழிச்சிட்டியே, ஏற்கனவே உன் தங்கச்சி என்னை படுத்துற போதாதுன்னு நீ வேற தூக்கு போட்டு என்னை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எல்லாமே அந்த கட்சி தான், இப்போ அதோட அடிப்படை உறுப்பினர் பதவியில் கூட நான் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, அதான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ, உன் தங்கச்சி என் நகையை வாங்கிட்டு அவன் நகைன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுறா, இதுக்கு நான் தாண்டா தூக்கில் தொங்கினேன், ஆனால் தொங்குனேன்னா இல்லை எதிர்த்து நிற்கிறேன்ல, அது மாதிரி நிற்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ரூமில் யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு ஹீரோ போய் ஓப்பன் பண்ணும்போது வந்தவங்க ஹீரோ வந்து அடிக்கிறாரு. அடிச்சுட்டு, என் நகை என்னடா பண்ணேன், எங்கே தூக்கிட்டு போனேன், வீட்டில் போனால் ஆளை காணோம், ஃபோன் பண்ணவும் இல்லை அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு. அப்போ ஹீரோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இவ்வளோதானா, அவன் வீடு அட்ரஸ் சொல்லு, நானே போய் வாங்குறேன் அப்படின்னு சொன்னது. ஹீரோ அந்த ஊர் பேரை சொன்னோன்னே இவனுக்குமே கொஞ்சம் பயம் ஆயிடுது. அந்த ஊரில் ஏன்டா அங்கே இருக்கிறவனு கொண்டு கொடுத்த, சரி நீ அப்பா கிட்டையாவது இதை பற்றி சொல்லியிருக்கலாம்ல, அப்பா நீ தான் எடுத்துட்டாரோன்னு பயப்படுறாரு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் என் வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை, இதையுமே நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து அவருக்கு என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை நான் காப்பாற்றுவேன் என்ன அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ப்ரூனோ கிட்ட இவர் என்ன சொல்கிறாருன்னா, பாத்தியா இவன் தான் என் ஓனரோட பையன், அவன் வந்தோடனே 2 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னை விட்டு போனது ஏன் தெரியுமா, நான் கண்டிப்பாக அந்த நகையை திரும்ப கொடுத்துருவேன்ற நம்பிக்கையினால தான். சரி நீ உன் மச்சானோட நம்பரை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி ஃபோன் பண்ணி, மச்சான் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பொண்ணோட புருஷன், நான் இந்த மாதிரி பண்ணையில் இருக்கேன் அப்படின்றாரு. அப்போ நாளைக்கு நாங்கள் பண்ணையில் வந்து எல்லோரும் ஜாலியாக சரக்கடிக்கலான் இருக்கோம், உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, அவங்க பண்ணையை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவரும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் எல்லாருமே அங்கே சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தர், இதில் இருக்க 4 இறாலை பிடிச்சி வறுத்து சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், இல்லை முடியாது, இதெல்லாம் என் குழந்தைங்க மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் போதை அதிகமாகிடுச்சு, அதனால் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ, இல்லை பரவாயில்ல, எனக்கெல்லாம் இன்னும் 4 பாட்டில் உள்ளே போனால் தான் போதை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னது சரிதான், இதில் இருக்கிற 4 இறாலை பிடிச்சி சாப்பிட்டா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், அவன் ஆளே சரியில்லை, இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ உடனே போய் அவன் சட்டையை பிடிச்சி, யாரை பார்த்து ஆள் சரியில்லை அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகிறான். அங்கே இருந்ததில் ஒருத்தவங்க ஹீரோ வந்து பிடிச்சி அங்கேருந்து மாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணோட அண்ணன் மச்சாங்கிட்ட போய், சாரி மச்சான் ஏதோ போதையில் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னது. எனது போதையா, அவன் தான் இன்னும் 4 குப்பி போனால் தான் போதை ஏறும்னா அப்புறம் போதைங்கிற, நாளைக்கு காலைல 3 மணிக்கு அவன் வந்து என்கிட்ட பேசலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விடுறாரு. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம், ஏன்டா அவன்கிட்ட பிரச்சனைக்கு போனேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் போதையில் செஞ்சேன்னு நினச்சியா, வேணும்னு தான் செஞ்சேன், அவனை பார்த்தா உங்களை மாதிரிலாம் இல்லை, நல்லவனா தெரியுறான், முரடனாக இருந்தாலும் மனசாட்சி உள்ளவன், கடவுளுக்கு பயந்து நடக்கிறவன், ஸோ அதனால் நான் காலையில் அவன்கிட்டே போய் பேசி என் பிரச்சனையை சொல்லி நான் அவன்கிட்டேருந்து நகையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட மாப்பிள்ளை வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவை பற்றி விசாரிக்கிறான். முதல்ல அவள் வந்து எதெல்லாமோ சொல்லி சமாளித்து பார்க்குறா, பட் அவன் கண்டுபிடிச்சிடுறான். அதுக்கப்புறமா உண்மையை சொல்கிறா, அவனுக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை, எங்கள் மேலே தான், நாங்கள் அவன்கிட்டேருந்து வாங்கின ஜுவல்லுக்கு கரெக்டான காசு கொடுக்கல, ஸோ அந்த நகை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு. என்னது 12 சவரன் நகை நான் கொடுக்கணுமா, அப்போ நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து என்னை ஏமாத்துனீங்களா, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக போகிறான். அப்போ அவனோட அம்மா வந்து தடுத்து அந்த பொண்ணை உள்ளே போக சொல்லிட்டு, நகை நம்மக்கிட்ட தானே இருக்குது, அதுக்கப்புறம் எதுக்கு அவளை அடிக்கிற அப்படின்றான். ஹீரோ வந்து அவனை பார்க்கறதுக்காக காலையில் கிளம்பி நேராக அவனை பார்க்க போகிறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்து தெரிஞ்சுக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.